மின் மற்றும் மின்னணு பொறியியல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் உள்ளன. இந்த துறையில் உள்ள முக்கிய வேலை வாய்ப்புகள் மற்றும் அதற்கான தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பட்டதாரிகளுக்கான பொதுவான வேலை வாய்ப்புகள். மின் பொறியாளர் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் மின் உற்பத்தி, மின் விநியோகம், மின் சாதனங்களின் வடிவமைப்பு, பராமரிப்பு மற்றும் மேம்பாடு போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள். மின் நிலையங்கள், மின்சார வாரியங்கள், TANGEDCO போன்ற கட்டுமான நிறுவனங்கள், உற்பத்தி ஆலைகள் போன்ற இடங்களில் வாய்ப்புகள் உள்ளன. மின்னணு பொறியாளர் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் மின்னணு சாதனங்கள், சுற்றுகள், PCB பிரிண்டட் சர்க்கட் போர்ட் வடிவமைப்பு, உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகள், எம்பெடட் சிஸ்டம்ஸ் தொலைத்தொடர்பு அமைப்புகள் போன்ற துறைகளில் பணிபுரிகிறார்கள். நுகர்வோர் மின்னணுவியல், மருத்துவ உபகரணங்கள், பாதுகாப்பு துறை, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் துறை போன்றவற்றில் வாய்ப்புகள் உண்டு. கட்டுப்பாட்டு அமைப்புகள் பொறியாளர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் என்ஜினியர் தொழிற்சாலைகளில் தானியங்கு கட்டுப்பாடு அமைப்புகளை ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வடிவமைத்து, நிறுவி, பராமரிக்கும் பணி. உற்பத்தி துறை, எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை, ரசாயனத் துறை போன்ற இடங்களில் தேவை அதிகம். சக்தி அமைப்புகள் பொறியாளர் பவர் சிஸ்டம்ஸ் என்ஜினியர் மின் உற்பத்தி நிலையங்கள், மின்சார பரிமாற்றம் மற்றும் விநியோகம் தொடர்பான அமைப்புகளை வடிவமைத்து, மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறார்கள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ரெனியூவபிள் எனர்ஜி துறையிலும் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன. தொலைத்தொடர்பு பொறியாளர் டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியர் மொபைல் நெட்வொர்க்குகள், அகன்ற அலைவரிசை பிராட்பேண்ட் அமைப்புகள், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் பணி. கருவி பொறியாளர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியர் பல்வேறு தொழிற்சாலைகளில் அளவீடு மற்றும் கட்டுப்பாடு உபகரணங்களை நிறுவுதல், சரிசெய்தல், பராமரித்தல். உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகள் பொறியாளர் எம்பெடட் சிஸ்டம்ஸ் என்ஜினியர் IoT சாதனங்கள், வாகன அமைப்புகள், மருத்துவ உபகரணங்கள் போன்ற சிறப்பு கணினி அமைப்புகளை உருவாக்குதல். வடிவமைப்பு பொறியாளர் டிசைன் என்ஜினியர் மின் மற்றும் மின்னணு பாகங்கள், சுற்றுகள், அமைப்புகளை வடிவமைக்கும் பணி. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பொறியாளர் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ஜினியர் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் தயாரிப்புகளை உருவாக்குதல். மென்பொருள் பொறியாளர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் பட்டதாரிகளுக்கு தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் வாய்ப்புகள் உள்ளன, குறிப்பாக வன்பொருள் ஹார்ட்வேர் சார்ந்த மென்பொருள் உருவாக்கம், தரவு பகுப்பாய்வு போன்ற பணிகளில். பைதான் ஜாவா போன்ற மொழிகளை கற்றுக்கொள்வது கூடுதல் பலம். அரசு துறை வேலை வாய்ப்புகள். மின்சார வாரியம் TANGEDCO தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் தொழில்நுட்ப உதவியாளர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு பணிகளுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறும். இது பட்டதாரிகளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய வேலைவாய்ப்பு. மத்திய அரசு நிறுவனங்கள் வேல், சேல், இஸ்ரோ, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கெயில், NTPC, ONGC போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் பொறியாளர் பதவிகள். பாதுகாப்புத்துறை, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO போன்ற நிறுவனங்களில் வாய்ப்புகள். ரயில்வே துறை, மின்சாரம் மற்றும் சிக்னலிங் தொடர்பான பணிகளுக்கு வாய்ப்புகள். தொலைத்தொடர்பு துறை, BSNL போன்ற அரசு நிறுவனங்களில் வாய்ப்புகள். TNPSC தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொழில்நுட்ப பிரிவுகளில் பல்வேறு அரசு துறை வேலைகளுக்கு அவ்வப்போது அறிவிப்புகள் வெளியாகும். தனியார் துறை வேலை வாய்ப்புகள். மின்சாரம் மற்றும் ஆற்றல் துறை மற்றும் சீமென்ஸ், ஷ்னைடர் எலக்ட்ரிக், டாடா பவர் போன்ற நிறுவனங்கள். மின்னணு உற்பத்தி நிறுவனங்கள் சாம்சங், LG, இன்டெல், டெக்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள். வாகனத்துறை டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா மற்றும் மஹிந்திரா, ஃபார்ட், ஹியூண்டாய் போன்ற நிறுவனங்களில் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் தொடர்பான வேலைகள். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா, நோக்கியா நெட்வொர்க்ஸ் போன்ற நிறுவனங்கள். தகவல் தொழில்நுட்பத்துறை TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL, ஜோஹோ போன்ற நிறுவனங்களில் வன்பொருள் சார்ந்த மென்பொருள், உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகள், தரவு பகுப்பாய்வு போன்ற பணிகளுக்கு வாய்ப்புகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை சூரிய சக்தி, சோலர் எனர்ஜி, காற்றாலை, விண்ட் எனர்ஜி தொடர்பான நிறுவனங்கள். கட்டுமானத்துறை மின்சார அமைப்புகளை வடிவமைத்தல் மற்றும் நிறுவுதல். வேலைவாய்ப்புகளை பெற தேவையான திறன்கள். தொழில்நுட்ப அறிவு பாடங்களில் மின் சுற்றுகள், மின் இயந்திரங்கள், பவர் சிஸ்டம்ஸ், மின்னணுவியல், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் போன்றவை வலுவான அடிப்படை அறிவு. மென்பொருள் திறன்கள் MATLAB, AutoCAD எலக்ட்ரிக்கல், E3D எலக்ட்ரிக்கல் 3D PLC புரோகிராமிங், SCADA, Revit MEP போன்ற மென்பொருட்களில் பயிற்சி. நிரலாக்க மொழிகள் C பைதான், ஜாவா போன்ற மொழிகளில் ஓரளவு அறிவு இருப்பது இத்துறையில் வாய்ப்புகளை பெற உதவும்.
சிக்கல் தீர்க்கும் திறன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தொழில்நுட்பச் சிக்கல்களை அடையாளம் கண்டு தீர்வு காணும் திறன். தகவல் தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குழுவாக பணிபுரியவும் யோசனைகளை தெளிவாக வெளிப்படுத்தவும் உதவும். புதுமையான சிந்தனை இன்னோவேட்டிவ் திங்கிங் புதிய தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து செயல்படுத்துவதில் ஆர்வம். சான்றிதழ் படிப்புகள் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் PLC ஸ்காடா அம்பெடட் சிஸ்டம்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி போன்ற துறைகளில் சான்றிதழ் படிப்புகள் கூடுதல் தகுதியை அளிக்கும். வேலை தேடும் வழிமுறைகள் வேலைவாய்ப்பு இணையதளங்கள் Indeed, LinkedIn, Naukri, Monster, Times Jobs, Nitra Jobs போன்ற தளங்களில் வேலைவாய்ப்புகளை தேடலாம். நிறுவனங்களின் இணையதளங்கள் நேரடியாக உங்களுக்கு விருப்பமான நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு பிரிவில் விண்ணப்பிக்கலாம். அரசு தேர்வு அறிவிப்புகள் TNPSC, SSC, Staff Selection Commission, UPSC, Union Public Service Commission போன்ற அமைப்புகளின் தேர்வுகளை கண்காணிக்கவும். வேலைவாய்ப்பு முகாம்கள் ஜாப் ஃபேர்ஸ் பொறியியல் கல்லூரிகளிலும் பிற அமைப்புகளாலும் நடத்தப்படும் வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கேற்கலாம். நெருங்கிய தொடர்புகள் நெட்வொர்க்கிங் துறை சார்ந்த வல்லுநர்களுடன் தொடர்பில் இருப்பது புதிய வாய்ப்புகளை பெற உதவும். படிப்பு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை வழங்கும் ஒரு முக்கியமான பொறியியல் பிரிவு. சரியான திறமைகளையும் தொடர்ச்சியான முயற்சியையும் கொண்டிருந்தால் சிறந்த வேலைவாய்ப்பை பெற முடியும்.